உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். முக்கியமந்திரி மகிழா யோஜனான்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப அட்ராக்டிவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த குடும்பங்கள் 2,76,00,000. ஆனால் பிரதமரும் முக்கியமந்திரியும் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க? 3 கோடி பேருக்கு 10,000 வச்சு கொடுப்போம். இந்த ஸ்கீம்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா அது லோனுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்க அனௌன்ஸ் பண்ணதோ அல்லது இந்த ஜீவிகா தீதிகள் போய் சொன்னதோ இது உங்களுக்கு இலவசம். ஜீவிகா தீதி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மிரட்டக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். இந்த முறை நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடல, இந்த முறை அவங்க ஆட்சிக்கு வரலைன்னா இந்த பணத்தை வரக்கூடிய ஆட்சியாளர்கள் திருப்பி கேட்பாங்க, நீங்க கொடுக்கணும். சோ இஃப் பிஜேபி டோன்ட் கம் யூ நீட் டு ரீபே த மனி. சோ அந்த பயத்திலேயே ஏராளமான பெண்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நமக்கு எப்படி தமிழன் சொன்னா ஒரு பற்று வருதோ, அதோட கூடுதலா அந்த பெங்காலிஸுக்கு பெங்காலி ப்ரைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை டச் பண்றாங்க. பெங்காலி பேசுற மொழி பேசுறதுனால நம்ம மக்கள் தாக்கப்படுகிறார்கள். நடந்தது டெல்லியில, நொய்டாவில், உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல வேலை பார்க்கறதுக்காக போன அந்த பெங்காலிஸ் தாக்கப்பட்டது. பங்களாதேஷின்னு பேரை சொல்லி அடிச்சாங்க. அதை அழகா பிடிச்சிக்கிட்டாங்க. முகாமித்ரா அதை அழகா பிடிச்சுக்கிறாங்க. வங்காள மொழி பேசுறதுனால நீ எங்களை ட்ரீட் பண்ற அப்படின்ற ஒரு இதையும், வங்காளத்தை பாதுகாப்பதற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய என்னாலதான் முடியும். பிஜேபி உள்ளூர்வாசியே குஜராத் லாபி கையில வெஸ்ட் பெங்கால கொடுத்துறாதீங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இன்னைக்கு செயல்படுற மாதிரியே தெரியும். இவங்க எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுறதா இருந்தா தான் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வர முடியும். வணக்கம். பீகார் தேர்தல் ஒரு மிகப்பெரிய பாடத்தை மாநில கட்சிகளுக்கு கற்றுக் கொடுத்ததா, அல்ல பீகார் தேர்தலை வைத்து மாநில கட்சிகளை பயமுறுத்தக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம், மத்திய அரசாங்கம், குஜராத் லாபி பார்க்க தொடங்கிவிட்டார்களா? இந்த கேள்வியை நான் எதற்கு எடுத்து வைக்கிறேன்? பீகார்ல எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, எந்த விதமான கேள்விகள் இருந்தது, ஏராளமான ரிப்போர்ட்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். எப்படியெல்லாம் பிஜேபி சார்ந்த நபர்களை விரட்டியடித்தார்கள் என்றார். அப்ப கூட வெளிவந்த ரிப்போர்ட் 85% பிஜேபிக்கு ஃபேவராக சீட்டுகள் கிடைத்தது. ரெண்டாவது 93% ஸ்ட்ரைக் ரேட்டுடன் எப்படி பிஜேபி இந்த அளவில் ரிசல்ட் வெளிவந்தது என்கிற அந்த கேள்வியும் வெளிவருகிறது. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அடுத்த டார்கெட் வெஸ்ட் பெங்கால், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு. ஆனால் எஸ்ஐஆரை பற்றி எந்த விதமான கேள்வியையும் நரேந்திர மோடியை எதிர்த்தோ இல்ல தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தோ எதற்காக அனைத்து எதிர்கட்சிகளுமே கேட்கவில்லை. ஒன்று கூடி அனைத்து எதிர்கட்சிகளுமே ஒரே நேரத்தில் எதற்காக போராட்டங்களை அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் தனியாக போராடுகிறார்கள், வெஸ்ட் பெங்கால்ல தனியாக மம்தா பானர்ஜி போராடுகிறார், தமிழ்நாட்டில் எம்.கே. ஸ்டாலின் தனியாக போராடுகிறார். இந்த தனித்தனியாக போராடுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், பயம், அதையும் இன்னைக்கு நாம் அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றின ஒரு மிக ஆழமான ஆர்டிக்கலை தாமஸ் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். ரொம்பவே ஒரு அழகான ஒரு கான்டென்ட் ஓரியன்டட் ஒரு ஆர்டிக்கலாக அது இருந்தது. அந்த ஆர்டிக்கல்ல ஏராளமான விஷயங்கள், முக்கியமாக எப்படியெல்லாம் பீகாரில் பிஜேபி தில்லுமுள்ளுக்களை செய்து வெற்றி பெற்றது, எந்த விதத்தில் பிஜேபி அல்ல என்டிஏ அரசாங்கம் மக்களுக்கு ஏராளமான கிஃப்ட்ஸ்களை ரேவடி கல்ச்சர் வழியாக பீகார்ல இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து அந்த ஓட்டுக்களை விலை கொடுத்து வாங்கினார்கள் என்கிற ஒரு கேள்வியும் அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஏராளமான டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. இதை பற்றி மிகவும் ஆழமாக இன்னைக்கு பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல், இப்போ வரக்கூடிய தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரி, 2 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய தேர்தல் உத்தரப்பிரதேஷ், அங்கேயும் இப்பவே ஒரு அவசரமாக எஸ்ஐஆரை நடத்தி வருகிறார்கள். அதை பற்றின ஏராளமான தகவல் நீங்களும் போட்டிருக்கிறீர்கள், நானும் போட்டிருக்கேன். பட் இங்கே we need to study the பீகார் எலெக்ஷன் வெரி க்ளோஸ்லி. உங்களுடைய அந்த ஆர்டிகளை நான் படித்து பார்க்கும்போது அதில் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதாவது
unexpected massive NDA victory in 2025 Bihar election. இதற்கான மிக முக்கியமான காரணம் ruling alliance won 85% even after anti-incumbency of 20 years, unemployment, poverty, ஏழை தன்மை, migration and poor education. இது எல்லாத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்டிஏ மோடி அரசாங்கம் அங்களுடைய மக்களுக்கு கொடுத்த லோன்ஸ், ஃப்ரீபீஸ், கிஃப்ட்ஸ். இதை பற்றின ஒரு தகவலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி முத்ரா யோஜனா, ஜீவிகா லிங்க்ட் லோன், அதுக்கப்புறம் கேசிசி, எஸ் நிதி திட்டம் வழியாக இது போன்ற பல்வேறு விஷயங்கள். என்னுடைய ஒரு கேள்வி இங்கே இருக்குது. 4.8 crore மக்கள் முத்ரா யோஜனா வழியாக லோனை பெற்றார்கள் நீங்கள் கூறுகிறீர்கள். ரெண்டாவது, ஒரு வீட்டுக்கு 2 லோன்கள் கொடுத்தபடி நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இந்த இடத்துல 2023 and 2024க்கான டேட்டா தான் வெளிவந்திருக்கு. எப்படி இந்த கணக்குக்கு நீங்கள் வந்தீங்க? ஹவு டிட் யூ ஃபிகர் திஸ் அவுட்? இன்றைக்கு ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரேவடின்றத பேசுறதை நிறுத்திட்டாங்க. ரேவடின்றது இலவசம். ஒரு கட்டத்துல இலவசம் கொடுக்குறாங்கன்னு பேசிட்டு இருந்த பிரதமர் இன்னைக்கு அதை பற்றி பேசுறது இல்லை. இப்ப வந்தேறி அவரு தான் இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறார். இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். PM முத்ரா யோஜனாவுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல இது தொடங்குனதுல இருந்து ஆண்டுதோறும் உள்ள நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அமௌண்ட், அதுலயே 3 ஸ்கீம் இருக்கு. சிசு, கிஷோர், தருண் ஸ்கீம் வைஸ் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஆண்டுதோறும். ஆனா மாநிலங்கள்ல கொடுத்ததை பொறுத்தவரையில நீங்க சொன்ன மாதிரி 2023-24க்கு மட்டும்தான் டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு நான் ஏற்கனவே கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதுல 24-25க்கு டேட்டாவே வரல. மாநிலத்துக்குள்ளத கொடுக்கல. ஒன்றிய அளவுல உள்ளது டோட்டலா கண்ட்ரி லெவல் டேட்டா இருக்கு. இதுல முக்கியமாக நான் செய்து பார்த்திருக்கிறது முத்ராவை பொறுத்தவரையில நான் ஒரு ப்ரொஜெக்டட் ஃபிகரை வச்சு ஒரு வருஷத்துல 2023-24 மட்டும் கிட்டத்தட்ட 1,96,31,277 கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 58,722 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது. ஓகே, 2023-24. இதை நான் எப்படி பார்க்கிறேன்? This was pre-election year. அப்ப எலெக்ஷன் இயர்ல கொடுத்தது தனி. ஆமா, ப்ரீ எலெக்ஷன் இயர்ல இது கொடுத்திருக்கிறதுன்றதை பொறுத்தவரையில என்ன வருதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்களுக்கு ஒரே ஆண்டுல இந்த முத்ரா கடன் கிடைத்திருக்குது. சராசரி பார்த்தா 61,000 ரூபாய் வருது. அதை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் மற்ற மாநிலங்களோடு, பல மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை இதை விட 2 மடங்குக்கு மேல் பீகாரோட. நான் அங்க கொடுத்திருக்கிறது ஒரு 76 லட்சம் தான், இங்க 96 லட்சம். அப்போ இது என்ன உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டு இருக்கிறதுன்றது தெரியுது. அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசத்துல பெரும்பாலும் கூட கொடுத்துருவாங்க. அடுத்த எலெக்ஷன் வருது. நான் ஏற்கனவே சென்ற தேர்தலுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்துல எப்படி கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் கட்டுரை. இப்போ இதுல நான் அந்த ஒரு வருஷத்தை வச்சுட்டு ஆவரேஜா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கிறேன். அப்போ 5 வருஷத்துல எவ்வளவு பேருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த மாநிலத்துல மக்கள் தொகை முதல்ல பார்த்தோம்னா சென்சஸ் ஃபிகர்ஸ் படி ப்ரொஜெக்டட் பார்க்கும்போது இன்னைக்கு 2,76,00,000 வீடுகள் இருக்கும். அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல சொல்லக்கூடிய ஃபிகரை வச்சுதான் சொல்றேன், நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஆனா முத்ரா லோன் மட்டும் கொடுத்திருக்கிறது 4.81 கோடி. ஓ, சோ ஒரு வீட்டுக்கு 2 லோன். அதனாலதான் நான் சொல்றேன் அதுல
கொஞ்சம் பேருக்கு இப்போ கவர்மெண்ட் வேலையில பாதுகாக்க வீட்டுல முத்ரா லோன் கொடுத்துருக்க மாட்டாங்க. மீதி உள்ளவங்களை மட்டும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு சராசரி 2 கடன் கிடைச்சிருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய புள்ளி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபிகர் இது. அப்ப அதை நான் டிஸ்பியூட் பண்ணல, அதை தான் நான் வச்சுட்டு என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை அங்க கொண்டு வந்து அது தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப இதே இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜீவிகா தீதி ஒரு புதிய மாடல் கொண்டுட்டு வந்து, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு அரசாங்கத்துக்கு சாதகமாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருமே தேர்தல்ல நேரடியாக வேலை பார்க்கக்கூடாது. பட் இங்க ஜீவிகா தீதிங்கிற 1,80,000 பெண்களை நீங்க அவர்களுக்கு சம்பளம் போட்டு கொடுத்து அவங்க பிஜேபிக்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். ஸோ எப்படி அது சாத்தியப்பட்டது? எப்படி அந்த இதை வந்து யாருமே எதிர்க்கவில்லை? ஜீவிகா தீதிங்கிற விஷயத்தை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் எதிர்த்திருக்கணுமா இல்லையா? அதுலதான் எதிர்கட்சிகள் தவறுறது. ஜீவிகா தீதி என்பது யாரு? சுய உதவி குழுக்களுடைய தலைவர். அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வழிகாட்டுதல்ல 10-15 சுய உதவி குழுக்கள் இருக்கும். ஒவ்வொரு சுய உதவி குழுக்கள்லயும் 12 இருந்து 20 பேர் பெண்கள் இருப்பாங்க. 2006 இருந்தே உலக வங்கியினுடைய உதவியோட ஒரு இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. பீகார் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்னு தான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா இந்த சுய உதவி குழுக்கள் நடத்துறதுக்குன்னு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் மகளிர் திட்டத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு பணங்களை அறிவித்தார்கள். சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களை அவங்களுடைய அரசியல் கூட்டத்துக்கு வர்றதுக்கு கூப்பிட்டாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டது. கரெக்ட். சுய உதவி குழுக்களை வழிகாட்டக்கூடிய அமைப்புகளும் கேள்வி கேட்டது. நாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், எங்களை அரசியலுக்காக கூப்பிடாதுங்கன்னு சொன்னாங்க. கேரளாவில் குடும்பஸ்ரீன்னு ஒரு திட்டம், இது எல்லாத்துக்கும் முன்னோடி குடும்பஸ்ரீ தான். 36 லட்சம் குடும்பங்கள் அதுல இருக்காங்க. அந்த கேரளா மாநிலத்துல இது அரசியலுக்காக பயன்படுத்தப்படவில்லை. பஞ்சாயத்துகளோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கு, வளர்ச்சி திட்டங்கள்ல தலையிடுறாங்க. அரசு அவங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு, கடைகள் நடத்துறதுக்கெல்லாம் வழிகாட்டுது. ஆனா இங்க பீகார்ல என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா அந்த ப்ராஜெக்டினுடைய வெப்சைட்ல போய் படிச்சு பார்த்தோம்னாலே தெரியுது. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச ஈவன் IIM IIT கிராஜுவேட்ஸை கூட அப்பாயின்ட் பண்றாங்க 3 வருஷத்துக்கு. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வேடிக்கை என்னன்னா அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அவங்கள தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புது வாழ்வு திட்டம்னு சொல்லி மகளிர் திட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டத்தை போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. ஆனா அதுக்கு பிறகு அவங்கள எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தான் முக்கியம். இங்க மகளிர் திட்டம் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மகளிர் திட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளே நிரந்தரம் கிடையாது, சுத்திக்கிட்டே இருக்காங்க வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து. ஆனால் அவங்க இதுலக்குன்னு சொல்லி 3 வருஷத்துக்குன்னு யங்ஸ்டர்ஸ் எடுத்து அவங்கள பிரைவன் வாஷ் பண்ணி நீங்க இந்த வேலையை செய்யுங்க, வெவ்வேறு வேலைகள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ப்ராஜெக்டாகவே என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா தேர்தலில் பெண்களை கூடுதலாக பங்கேற்க வைக்க வேண்டும். ஓகே. அப்ப பங்கேற்க வைக்கிறதுன்னும் போதே நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சேர்த்து சொல்லி. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த SIR கிராஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டு பீகார் மாநிலத்துல பொறுத்த வரையில அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஓட்டு ரொம்பவே குறைவாக இருந்தது. கொஞ்சம் 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 கொஞ்சமா 2025ஆம் ஆண்டு வருவதற்குள் அந்த கிராஃப் வந்து மேலே ஏறினது. பட் இந்த SIR ரிப்போர்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஃப் கீழே இறங்குது. தே ஹாவ் deleted women posts. ஸோ இத்தனை ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள், போராட்டம், பெண்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் கொண்டுட்டு வரணும், பெண்கள் ஓட்டு உரிமை எடுத்துக்கணுங்கிற அந்த விஷயத்தையே பீகார் எலெக்ஷன் அப்படியே அப்சைட் டவுன் பண்ணிருச்சு. விச் இஸ் அ வெரி நெகட்டிவ் சைட் ஆஃப் SIR. இந்த ஆர்டிக்கல் இன்னொரு விஷயத்தை படித்தேன். பிரசாந்த் கிஷோருடைய ஒரு அலிகேஷன் இருந்தது. 14,000 கோடி ரூபாயை வேர்ல்ட் பேங்க்ல இருந்து வந்த பணத்தை அவங்க இலவச திட்டங்களை கொடுத்துட்டாங்க. முக்கியமாக இந்த 10,000 ரூபாய்
கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்துல அந்த பணத்தை இணைச்சிருக்காங்கங்கிற விஷயம். இது எந்த அளவுல சாத்தியம், எந்த அளவுல உண்மையாக இருக்கு? ஏன்னா இல்ல, வேர்ல்ட் பேங்க் அவங்களும் பதில் கொடுக்கணுமா இல்லையா? அது முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அவங்க காசை கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னாக்கி முக்கியமந்திரி மகிழா யோஜனான்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப அட்ராக்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மொத்த குடும்பங்கள் 2.76 2,76,00,000. ஆனால் பிரதமரும் முக்கியமந்திரியும் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, 3 கோடி பேருக்கு 10,000 வச்சு கொடுப்போம். இந்த ஸ்கீம்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கி அது லோனுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே அனௌன்ஸ் பண்ணதோ அல்லது இந்த ஜீவிகா தீதிகள் போய் சொன்னதோ இது உங்களுக்கு இலவசம். இப்போ வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கு மேல என்ன செய்வோம்னு சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் 2 லட்சம் ரூபாய் கடன் கிடைக்கும். அந்த கடன் 2 லட்சம் வாங்குறதுனால நீங்கெல்லாம் லட்சாதிபதி ஆயிருவீங்க. ஜீவிகா தீதி பண்ண இன்னொரு சதியும் இருக்கு. ஆஸ் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரவுண்ட், ஜீவிகா தீதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே வென் நரேந்திர மோடி அனௌன்ஸ்ட், இட் வாஸ் 21 lakh பெண்கள், எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் கொடுக்கல. அந்த பெண்கள் வந்து மற்ற நபர்களை போய் பேசும்போது, எனக்கு 10,000 ரூபா வந்துருச்சு, உனக்கு வந்துச்சா? இல்லை வரல. நீயும் போய் அந்த ஃபார்மை நிரப்பினா உங்களுக்கும் வரும். அப்போது ஒரு பெண் போய் 4 பெண்களுக்கு போய் சொல்கிறாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் போகுது. அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த பணம் டிஸ்ட்ரிபியூட் பட்டுவாரா நடக்குது. அடுத்த பெண்களில் 10 பெண்களில் 4 பேருக்கு பணம் வருது, 6 பேருக்கு வரல. அப்போ அந்த ஆசையை தூண்டுறாங்க. தென் தெர் இஸ் அ லிஸ்ட் விச் கம்ஸ் டியூரிங் த எலெக்ஷன், த மணி கோஸ். ஜீவிகா தீதி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மிரட்டக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள். இந்த முறை நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலை, இந்த முறை அவங்க ஆட்சிக்கு வரலைன்னா இந்த பணத்தை வரக்கூடிய ஆட்சியாளர்கள் திருப்பி கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கணும். ஸோ இஃப் பிஜேபி டோன்ட் கம், யூ நீட் டு ரீபே த மணி. ஸோ அந்த பயத்திலேயே ஏராளமான பெண்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தட் வாஸ் அனதர் கிரவுண்ட் ரியாலிட்டி. நவ் ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. நேற்றிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஸ்பிரிட்டோட மம்தா பானர்ஜியோடைய டீம் களத்தில் இறங்கி இருக்காங்க. என்னை சீண்டி பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த பிஜேபி அழிச்சிருவோங்கிற சவாலெல்லாம் மம்தா பானர்ஜி விட்டுட்ருக்காங்க. பட் இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, மம்தா பானர்ஜி எந்த அளவில் பேசுகிறார்களோ அந்த அளவில் மற்ற யாருமே பேசவில்லை. ராகுல் காந்தியோடைய ஓட்சோரி அலிகேஷன் வந்தபோது கூட மம்தா பானர்ஜி வாயை திறக்கலை. இன்னைக்கு அவங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னா, பிகாஸ் தெர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் 12 people. இந்த 12 பேருமே எப்போ வேணாலும் பிஜேபிக்கு தாவலாம். ரெண்டாவது, மக்கள் எனக்கு ஓட்டு போடலைன்னா என்னோட எதிர்காலமே அழிஞ்சு போகும். இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சர் யாருன்னா வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி தான். ஸோ அதே சேலஞ்ச் தமிழ்நாட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஏஐடிஎம்கேயோட அலைன்ஸுடன் பிஜேபி களத்தில் இறங்கும்போது சேம் பேட்டர்ன், அங்கேயும் இடி சிபிஐயை வச்சு வழக்குகள் போடப்படுது, இங்கேயும் வழக்குகள் போடப்படுது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங் ஃபார் த டெமோக்ரஸி. ஒன்று, மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரையில் மமதா தீதி, எல்லாரும் அவங்கள தீதின்னு தான் கூப்பிடுறாங்க. அக்கா வந்து ஒரு ரொம்ப சீசன்டு பொலிட்டிஷியன். எவ்வளவு ஆண்டுகளாக ஏராளமான நல்ல வேலை செய்த சிபிஎம்ஐயே தோற்கடிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்கிறவங்கள நிறைய பேர் அவங்க கட்சியிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் கிடையாது. கூட இருக்கவங்களுக்கு மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை பிஜேபி நிச்சயமா பயன்படுத்தும் தேர்தலுக்கு முன்னால. அவங்க பயன்படுத்தக்கூடிய யுக்தி என்னன்னு சொன்னா, நமக்கு எப்படி தமிழன்னு சொன்னா ஒரு பற்று வருதோ, அதை விட கூடுதலா இந்த பெங்காலிஸுக்கு பெங்காலி ப்ரைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை டச் பண்றாங்க. பெங்காலி பேசுறதுனால
நம்ம மக்கள் தாக்கப்படுகிறார்கள். நடந்தது. ம். டெல்லியில், நொய்டாவில், உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில் வேலை பார்க்கறதுக்காக போன அந்த பெங்காலிஸ் தாக்கப்பட்டது. பங்களாதேஷின்னு பேரை சொல்லி அடித்தாங்க. அதை அழகாக பிடிச்சிக்கிட்டாங்க. முகாமித்ரா அதை அழகாக பிடிச்சிக்கிட்டாங்க. வங்காள மொழி பேசுறதுனால நீ எங்களை ட்ரீட் பண்ற அப்படின்ற ஒரு இதையும். ரெண்டாவது, வங்காளத்தை பாதுகாப்பதற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய என்னால தான் முடியும். பிஜேபி உள்ளூர்வாசியே கிடையாது. குஜராத் லாபி கையில வெஸ்ட் பெங்கால கொடுத்துறாதீங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த யுக்தி ரொம்ப நல்ல யுக்தி. ஆனா வருத்தத்தோட பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஏன் இவங்க ஒரு அணியாக திரள மாட்டேன்றாங்க. இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இன்னைக்கு செயல்படுற மாதிரியே தெரியும். இவங்க எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுறதா இருந்தா தான் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வர முடியும். இல்லாம தனித்தனியா அங்க நின்று இது பண்றதுல பெங்கால்ல ஜெயிப்பாங்க. நான் அதுக்கு பிறகு இன்னைக்கு கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தானே NREGA ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. 100 நாள் வேலை திட்டம் நடக்காமலே பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்றிய அரசுகிட்ட தான் கை நீட்டிக்க வேண்டியது இருக்கு. சண்டை போடலாம், சத்தம் போடலாம், கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். சமீபத்தில் வந்த தீர்ப்பு எவ்வளவு மோசமாக கூட்டாட்சி தத்துவத்தை அப்படியே தூக்கி போட்டுருச்சுன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணியாக செயல்படுறது என்பது பெரிய தேவை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏற்கனவே சென்ற தேர்தலுக்கு முன்னால பார்த்தோம். ஸ்டாலின் வீட்டிலேயே ரைடு நடந்தது. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை பாடாப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் அவரு குற்றவாளியா நியாயமானவரான்னு சொல்லி பேச வரல. ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நேர்மையா அரசியல் செய்தவங்களா? அவங்களுக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா? இன்றைக்கு ஒன்றிய அரசுல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எந்த தப்பும் பண்ணலையா? எனக்கு தெரியும். கன்னியாகுமரியில் என்கிட்டே ஒரு பையன் கேட்குறான், அண்ணே உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு படகு, மீன் பிடிக்கக்கூடிய படகு, மெக்கனைஸ்டு வெசல் வாங்குறதுக்கு சொல்லுங்க, 1 கோடி ரூபா அதுக்கு விலை, 50% உங்களுக்கு மானியமா வந்துடும், ஒரு லோனுக்கு 20 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்கணும். ஆளை விடுப்பா, நமக்கு வேண்டாம் அந்த தொழில்னு சொன்னேன். இப்போ ஊழல் என்பது ஒரு முதலாளித்துவ சூழல்ல ஊழல் ஒழிக்கிறது என்பது சாத்தியம் கிடையாதுன்றது தான் என்னுடைய புரிதல். அதே நேரத்தில் அதை கருவியாக பயன்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? அஜித் பவர் மோடியே நேரடியா அவருக்கு மேல எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னார். அங்க போனதும் துணை முதல்வரும் கொடுத்து இடி கேஸ் டிராப்ட், சிபிஐ கேஸ் டிராப்ட், ஐடி நோட்டு ஸ்டாப்ட், இப்படி எத்தனை பேருக்கு. சுவேந்து அதிகாரி, சுவேந்து அதிகாரி இஸ் இன் பிஜேபி now. இங்க எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார் பெங்கால்ல. அப்போ இங்க அது கட்டாயமாக கூடுதலாக நடக்கும்ன்றத மக்கள் இப்ப இருந்தே புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி ரைடு நிறைய நடக்கும். சார், SIR பற்றி ஏராளமான எதிர்ப்புகள் வருது. MK ஸ்டாலின் பேசியிருக்காரு, நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு, செல்வ பிறந்தகை பேசியிருக்காரு, தமிழ்நாட்டு பாலிட்டிஷியன்ஸ். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் பிஸ்வ சர்மா எல்லாருமே பேசுகிறாங்க, தனித்தனியாக பேசுகிறாங்க. இங்கே மும்பையில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆதித்ய டாக்கரே எப்படி ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் எல்லாம் வைக்கிறார். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் ராஜ் டாக்கரே ரொம்பவே அக்ரெசிவாக மகாராஷ்டிர நவநிர்மாண் சேவாவை சார்ந்த ஒரு பெரிய தலைவர், அவரும் அதே மாதிரி ராகுல் காந்தி மாதிரி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணுறார். பட் இந்த அனைத்து கட்சிகளுமே ஒன்று கூடாததற்கான காரணம் என்ன? Why are they so scared of coming together? Are they in fear of losing their identity?
இந்த இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம், அது நல்லா இருக்கும். எமர்ஜென்சி, எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ஜெயிலில். தமிழ்நாட்டில் இன்னைக்கும் மிசா கணேசன். Our politicians, the oppositions, are battling for their last war. அப்படிதான் இருக்கா இது? இல்லை, அந்த லாஸ்ட் வாருக்கு இவங்க இன்னும் தயாரா இல்லை. ரைட். பயப்படுறாங்க. பழைய அனுபவத்தை வச்சியும் பயப்படலாம். அன்னைக்கு ஸ்டாலினும் ஜெயிலில் இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க, போராடி ஜெயிலுக்கு போறது. அன்னைக்கு ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்தார். அவர் எல்லாரையும் ஒன்று கூட்டினார். ஒரு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு பதவி எதிர்பார்த்தில்ல. அவர் என்னைக்குமே பதவியை ஏத்துக்கிறார். ஜவஹர்லால் நேருவே நீங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிடுங்கன்னு சொன்ன போது வேண்டாம்னு சொன்னவர். அவர் சரி ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்த போதும் முடியாதுன்னு சொன்னவர். ஸோ அவரை மாதிரி ஒரு தலைமை இருந்தது. இன்றைக்கு அந்த மாதிரி ஒன்று சேர்க்கக்கூடிய தலைமை இருக்குது. ஆனா அதை ஏத்துக்கிட்டதுக்கு எல்லாரும் தயாரா இல்லை. ராகுலுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, அவருடைய கணிப்புகள் கரெக்டா இருக்கு. ஆனா ராகுலை நம்ம தலைவராக ஏத்துக்கிட்டா அது காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் ஆயிருமே அப்படின்னு டிஎம்சி மாதிரி உள்ள கட்சிகள் யோசிக்கிறாங்க. பட் அதை பத்தி நீங்க பார்க்கும்போது காங்கிரஸும் தன் பக்கத்துல தவறுகள் தானே செய்யுது. ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இந்த தருணத்துல உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா ஸ்பெஷலி வென் யூ கோ டு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அலையன்ஸ். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்ல பீகார்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கு. அதே மாதிரி பல மாநிலங்களை போய் நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுறீங்க, எனக்கு இத்தனை சீட்டு கொடு, எனக்கு அத்தனை சீட்டு கொடு. யூ டோன்ட் ஹாவ் அ கிரவுண்ட் தேர், யூ டோன்ட் ஹாவ் அ பொலிட்டிக்கல் ஃபேஸ் தேர். ஆனால் கூட நீங்கள் வந்து நாங்கள் நேஷனல் கட்சி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் காங்கிரஸ் இஸ் த வீக்கர் பார்ட் தேர். காங்கிரஸ் வந்து அந்த மாநில கட்சிகளை ஊக்கப்படுத்துறதை தாண்டி அவங்களை வீக் பண்ணக்கூடிய வேலை பார்க்குது. அந்த லாபமெல்லாம் பிஜேபிக்கு தான் போய் சேருது. ஸோ காங்கிரஸுடைய தவறுகள் பல இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. இப்போ காங்கிரஸ் உள்ளாலே இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்காங்க, இங்க பல மாநிலங்கள்ல பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மிகப்பெரிய தலைவராக கொண்டாடக்கூடிய அஸ்ஸாம் முதலமைச்சர் விஸ்வ சர்மா காங்கிரஸ். குஜராத்ல, கோவாவில், நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் காங்கிரஸ்ல இருக்கவங்க ஜெயிச்ச பிறகு அந்த அவன் பிஜேபிக்காரன் கூப்பிடுறான், அவங்க கூட போயிடுறாங்க இல்லையா? அந்த அளவு தான் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். ஒரு காலத்துல காங்கிரஸினுடைய சேவாதாள் வந்து ஒரு பவர்ஃபுல் பாடியா இருந்தது. இன்னைக்கு சேவாதாளை காணும். ராகுல் காந்தி நடக்கும்போது நடக்கிறதுக்கு நிறைய பேர் போறாங்க, அது வேற. அடிப்படையில கிராஸ் ரூட் ஸ்ட்ரெங்தனிங் பண்றதுல காங்கிரஸ் தலைவர். புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. இன்னைக்கும் சிதம்பரம் அதை டிஃபெண்ட் பண்றாரு, அதை மாற்றவே முடியாதுன்னு சேலஞ்ச் பண்றாரு. இன்னும் ராகுல் காந்தி அந்த கருத்து இல்லை. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு நாம செய்தது தவறுன்னு ஓப்பனா பப்ளிக் மேடையிலையும் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்தது மாதிரி அந்த ஒரு ரோல் பிளே பண்றதுக்கு ஸ்டாலினுக்கு தகுதியும் இருக்குது, தேவையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். But I feel Congress is confused now. ராகுல் காந்தியோடைய கொள்கைகளை பார்க்கும்போது ஜெயபிரகாஷ் நாராயணன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பட் மற்ற காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் தேர் அகேன்ஸ்ட் ஜெயபிரகாஷ் நாராயண். ஸோ ராகுல் காந்தியோடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து கிராஸ் ரூட்ல இறங்கி மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கான தீர்வுகளை கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. பட் the other part of Congress members, they are still living in their silver spoon lifestyle. We don't want to meet. எப்படி இப்போ நரேந்திர மோடி நேரடியா மக்களை போய் சந்திக்க மறுத்து வருகிறாரோ, he is living in his own world. அதே மாதிரி தான் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போன்றுதான் இந்த ரெண்டு கட்சிகளுமே. ஸோ
டெக்னிக்கலி பார்க்க போனீர்கள்னா ஒரு மாநில கட்சி அதற்கு கிடைக்கக்கூடிய பவர், அதற்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, ஐடென்டிட்டி அது எப்படி சரிபார்க்கப்படவில்லையோ, மாநில கட்சிகள் ஒரு மாநிலத்துடைய பிரச்சனைகள் இந்த அளவில் உணர்ந்து அந்த மக்களுக்கு சரியான விஷயங்களை கொண்டு வருவார்களோ, ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் தீஸ் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் an iota of the problem, the grassroots problem. So, and SIR is doing exactly what they are wanting, you know. I remember Adaniயோட ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்தியாவில் 2 party சிஸ்டம் தான் இருக்கணும். So we are going towards 2 party system இல்லையா? அதானி ஆசைப்பட்டாலும் அது சாத்தியம் அத்வானி ஆனா இதுல என்ன நான் பார்க்குறேன்னு சொன்னா, காங்கிரஸினுடைய வீக்னஸ் எதிர்கட்சி ஓரணியில சேர்றதுல ஒரு பெரிய பாதிப்புக்கு காரணமா இருக்கு. காங்கிரஸுக்குள்ள நிறைய முயற்சிகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர்களை கூடுதல் கொண்டு வர்றது, இளைஞர்களுக்கான பயிற்சிகளை கொடுக்கறது, இந்த ஒரு முயற்சி நடக்குது. அது ஒரு லாங் டேர்ம் பிளான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் நான் ஒரு பெரிய தலைவன் அல்ல, என்னுடைய தகுதியும் ஒரு ரீஜனல் பார்ட்டி அளவுக்கு தான் இருக்குதுன்றத யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல் எல்லாமே ஒரு கூட்டாட்சியாகத்தான் இருக்க முடியும். ஆமா, இன்னைக்கு பிஜேபியே கூட்டாட்சியில தான் நடக்குது. ஆமா, அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை காங்கிரஸுக்கும் வேணும், எதிர்கட்சிகளுக்கும் வேணும். இன்னைக்கு எதிர்கட்சிகள்ல நல்ல தலைவர்கள் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கிடுங்க, இங்க ஸ்டாலின் எடுத்துக்கிடுங்க, அங்க பினராயி விஜயன் எடுத்துக்கிடுங்க. பினராயி விஜயனுக்கு அடுத்தால ஒரு பெரிய படையே இருக்கும். அந்த மாதிரி இப்போ கர்நாடகாவில் கூட காங்கிரஸுக்குள்ள சிவகுமார் இருக்கிறாரு, சீதாராமையா இருக்காரு, பல தலைவர்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு உருவாகும். அதை யார் செய்ய போறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இருந்த மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணன் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு இதுவரைக்கும் எமர்ஜ் ஆகல. ஸ்டாலினை பொறுத்தவரையில அவருக்கு பிரதமர் ஆகணும்னு ஆசை கிடையாது. அதனால அந்த ரோலை அவர் பிளே பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவருக்கு மேல மரியாதையும் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மேலேயும் மரியாதை இருக்கு. காலங்காலமாக இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையும் சமூக நல திட்டங்களும் ஒரு சமூக வளர்ச்சி. அந்த இப்போ அமெரிக்காவில் ஜோரான் மம்தானி பேசிட்டு இருக்கிறார் இல்லையா, சோசியல் டெமோக்ரஸி. அந்த சோசியல் டெமோக்ரஸியினுடைய ஒரு பகுதி தமிழ்நாட்டில் அமலாயிருக்கிறதாக நான் பார்க்குறேன். வெரி குட். ரொம்ப ஆழமான கருத்துக்களை நீங்கள் இன்னைக்கு பகிர்ந்துருக்கிறீங்க. ஒரு டீட்டெயில்டான ஒரு கான்வர்சேஷன் இது நடந்தது. பட் இதை இன்னும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டை முக்கியமாக மையப்படுத்தி, வெஸ்ட் பெங்காலை தனியாக மையப்படுத்தி ஒரு தனி வீடியோவாக போடலாம்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் 1 நாளோ 2 நாள்லையோ அந்த வீடியோக்களை தனித்தனியாக பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல், எஸ்ஐஆரோட இம்பேக்ட், அதை தாண்டி எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள் எப்படி நடக்க போகிறது, எவ்வளோ டெலிஷன் நடந்தது, எடிஷன் எவ்வளோ நடக்க போகிறது. இன்றைக்கி நம்ம 27ஆம் தேதியில் உட்காந்துருக்கோம், 27, 28ஆம் தேதியில். இன்னொரு 4-5 நாட்களில் அந்த பட்டியல் வேலை வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னாடி வி நீட் டு டூ அன் அனாலிசிஸ், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அனாலிசிஸ் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தால் தான் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கும். ரெண்டாவது, வி ஹாவ் டு பி மோர் focused on what the central government is trying to do via election commission. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.